ஹெல்த்து, மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம், ஹெல்த் எப்படி இருக்கும், ஏதாவது பாதிப்பு இருக்கா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த சனி இல்லை ராகு இதெல்லாம் வந்து எதுவும் ஹெல்த் ட்ரபிள் கொடுக்குற மாதிரி இல்லை. பட் சுகஸ்தானம் சொல்லக்கூடியது 4வது வீடு. அந்த சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 4வது வீட்டில் வந்து யார் இருக்காருன்னா கேது இருக்கார். ஆல்ரெடி கேதுவோட இந்த மாதம் வந்து சுக்கிரன் 18 வரைக்கும் கன்ஜெக்ஷன் ஆகிருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து கன்ஜெக்ஷன் ஆகும். அப்போ 18க்கு மேலே வந்து சூரியனும், பிஃபோர் 18 வந்து சுக்கிரனும் கன்ஜெக்ஷன் ஆகுது. அப்புறம் செவ்வாயுடைய பார்வையும் அந்த நாளில் போய் பதியும். இதில் என்னென்னா உங்கள் ராசிநாதன் புதனும் வந்து கரெக்டாக 23rd ஆஃப் செப்டம்பரில் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும். ஸோ எல்லாமே நான் அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல வேலை சனியால் எந்த தொந்தரவும் கிடையாது. சாட்டன் வந்து இது ரூட்டு கிளியராக வச்சுருக்காரு. ஸோ சாட்டன் எந்த வகையிலும் உங்களை பாதிக்கலை. குரு 12th ஹவுஸ் தான், பட் அது வெறும் விரயங்கள் தான் கொடுக்குது, செலவாக தான் கொடுக்குது. இப்போ ஆரோக்கியத்தில் என்ன மாதிரியான இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது? மெயினாக மூட் ஸ்விங்ஸு. ஒரு மாதிரி டெய்லி ஒரு மூடு, டெய்லி ஒரு மாதிரி சேஞ்சஸ்ஸு. அதாவது இது எப்படின்னா, நான் வந்து உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பேச்சுலர் எப்படி வேணால் எடுத்துங்க. சப்போஸ் உங்கள் அம்மாகிட்ட ஒன்று சொல்கிறீங்க, அவங்க அதை கேட்காம வேறு ஒன்று செய்கிறாங்க. உங்கள் அப்பாகிட்ட ஒன்று சொல்கிறீங்க, அவங்க ஒன்று கேட்காம வேறு ஒன்று செய்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் திருமணமானவர், அல்லது நீங்கள் ஒரு பெண் திருமணமானவர், உங்கள் கணவர்கிட்ட ஒன்று சொல்கிறீங்க, அவர் ஒன்று செய்கிறார். நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்ட ஒன்று சொல்கிறீங்க, அவங்க வேறு ஒன்று செய்கிறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்ட ஒன்று சொல்கிறீங்க, அவங்களும் அதுக்கு எதிர்மறையாக ஒன்று செய்கிறாங்க. இல்லை அண்ணன், தம்பி, அக்காள் எல்லாமே வேறு வேறு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இது மாதிரி கடுப்பாக இருக்கும். இல்லைனா இது யாருமே நம்ம சொல்கிறத வந்து காது கொடுத்து கேட்க மாட்டுறாங்களேன்ற மாதிரி. இதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு தெரியுது. என்ன காரணம்னா, இந்த சுக்கிரன் வந்து நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுற ஒரு கிரகம். நமக்கு ஒரு ஆசை இருக்குது, நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த ஆசையும் ஆர்வத்தையும் நிறைவேற்றுறவர் தான் வந்து சுக்கிரன். அப்போ அவர் வந்து நமக்கு ஒரு ஆசையும் ஆர்வத்தையும் கொடுக்கும்போது அதுக்கு எதிர்மறையாக குடும்பத்தில் இல்லை எல்லோரும் மாற்றி பண்ணாங்கன்னா, சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸே வச்சிங்களேன், நண்பர்கள், நீங்கள் வெளில போய் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒன்று சொல்கிறீங்க, சப்போஸ் ஒரு கமிட்மெண்ட்டு கேட்குறீங்க, நம்ம வெளியே போகலாமா, இந்த மாதிரி ரொம்ப நாள் வச்சு மீட் பண்ணிவிட்டு கரெக்டாக வரேன்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு கேன்சல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இரிட்டேட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத நான் முன்கூட்டி சொல்கிறேன். எதிர்பார்ப்பே இல்லாமல் உங்கள் மனநிலையை ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு, அதாவது ஜீரோ, நோ எக்ஸ்பெக்டேஷன், நான் என்னை சரியாக வச்சுக்கிறேன், நான் என்னை சரியாக பார்த்துக்கிறேன், மற்றவங்க என்ன பண்ணாலும் நான் ரியாக்டே பண்ண மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ஹெல்த்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளான், என்ன பிளான் இருக்கும், என்னென்னலாம் பிளான் இருக்கலாம். உங்கள் பிள்ளைங்களை பற்றி நிறைய யோசிச்சுட்டே இருப்பீங்க. மிதுனராசி எப்போவுமே மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைங்களை பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க. இவங்க செட்டில் ஆகலை, அவங்க செட்டில் ஆகலை, இவங்க லைஃப் எப்படி இருக்குது, அவங்க லைஃப் எப்படி, இதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும். இந்த ஓவர் திங்கிங் இந்த மந்த்தை விட்டுடுங்க. இந்த மந்த் பர்டிகுலராக நீங்கள் இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணால் அது ஒன்றும் ரிசல்ட்டை கொடுக்கவே கொடுக்காது. ஸோ பேசாமல் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லைனா எங்கன்னா ஒரு டூர் போங்க, ஹாப்பியாக இருங்க. இல்லை ரெகுலராக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் ஆப்ஷன் இருக்குன்னா நல்லா பண்ணுங்கள். ஏன்னா மீதி எந்த இடத்துலையும் அது பாதிப்பை தரல. ஓவர் திங்கிங் மட்டும்தான் தேவையில்லாமல் உங்களை சிந்திக்க வைக்கும். தேவையில்லாமல் உங்களை வந்து அது வந்து வேறு விஷயத்தில் வந்து டைவர்ட் பண்ணி அந்த மாதத்தை வந்து தேவையில்லாமல் ஸ்பாயில் பண்ணும். ஸோ இந்த ஓவர் திங்கிங் இல்லை, யாரை பற்றியும் திங்க் பண்ணல. நீங்கள் உங்கள் வேலை, உங்கள் சாப்பாடு, உங்கள் ஆரோக்கியம், உங்கள் எக்ஸசைஸ், உங்கள் மெடிசன்லாம் மெடிசன், இல்லை உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்னா பிளான், அந்த மாதிரி கொண்டு போயிட்டுனா எதை பற்றியும் கவலை இல்லை. ரூட்டு கிளியராக இருக்குது. வாழ்த்துக்கள்.